சி செக்ஷன் ஆர் நார்மல் டெலிவரி? நார்மல் டெலிவரி, சி செக்ஷன் இதில் வந்து எங்ககிட்ட மோஸ்ட் ஆஃப் டைம்ஸ் சொல்லலாம் ரெண்டுமே வந்துட்டு சேஃப் அன்சேஃப்லாம் கிடையாது. குழந்தை தலை கீழே இருக்குது, நல்லா ப்ரோக்ரஸ் ஆகிறாங்கன்னா நார்மல் டெலிவரி. நார்மல் நான் சொல்ல மாட்டேன், ஒரு வெஜினல் டெலிவரி ஆகும். ஓகே, அதெல்லாம் அவங்க டெலிவரி டைம் வந்து ரொம்ப லேட் ஆகுது, குழந்தைக்கு வந்து ஹார்ட் பீட் குறையுது அப்படின்ற ஒரு பாயிண்டில் தான் வந்து சி செக்ஷன் தான் போகும். ஸோ மோட் ஆஃப் டெலிவரி வந்து நம்ம யாரும் டிசைட் பண்ணுறது கிடையாது. மதரோட பெல்விஸ் பேபி கண்டிஷனை பொறுத்து டிசைட் ஆகும். ஸோ அதில் வந்து அவுட்கம் என்ன அப்படி சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, என்ன டெலிவரியாக இருந்தாலும் கவர்மெண்ட் சென்சஸை எடுத்துக்கிட்டாலும் சரி, எங்களையும் கேட்டிங்கனாலும் அவுட்கம் வந்து ஹெல்த்தியாக இருக்காங்க, மதர் பேபியும் ஹெல்த்தியாக இருக்காங்க, தாயும் செய்யும் குணம் நல்லா இருக்காங்க அப்படின்னா ஒரு செகண்ட் டே தேர்ட் டே டிஸ்சார்ஜ் பண்ணோன்னா அதுதான் வந்து ஒரு ஹெல்த்தியஸ்ட் ப்ரெக்னென்சி. ஸோ யாரை வந்து டெலிவரி ஆகிடுச்சுன்னா என்ன மோட் ஆஃப் டெலிவரி அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டு ப்ரெஷர் போடக்கூடாதுன்றது நான் சொல்லுவேன். எந்த மோடாக இருந்தாலும் இட்ஸ் அ ப்ரெக்னென்சி முடிச்சாச்சு, அவங்க வந்து மதர்ஹுட்டில் என்டர் ஆகிட்டாங்கன்னா அப்ரிஷியேட் தான் நம்ம பண்ணணும். ஏன்னா இந்த ஒரு கொஸ்டின் வந்து ஒரு பெரிய ப்ரெஷராகவே இருக்குது அந்த மதர்ஸ்க்கு. ஐயோ அடுத்தது கேட்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்னதான் நார்மலைஸ் பண்ணிட்டாலும் நம்ம சி செக்ஷனாக இருந்தாலும் சரி, வெஜினல் டெலிவரியாக இருந்தாலும் சரி, அது ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரெஷராக ஃபீல் பண்ணக்கூடாது ஒரு மதர். ஓகே, இன்னொரு விஷயம் நீங்கள் சொன்னது கவனிச்சோம், நார்மல் டெலிவரி நான் சொல்ல மாட்டேன், ஸோ ரெண்டுமே நார்மல்லே நீங்கள் சொல்கிறீங்களா? டெஃபினட்டாக அம்மாவுக்கு வந்துட்டு அம்மா அதாவது குழந்தை டெலிவரியாக முடிச்சிருக்காப்போ அம்மா வந்துட்டு அவங்க சாப்பாடு சாப்பிடணும், ஹெல்த்தியாக எல்லாருக்கிட்டையும் பேசணும். நெக்ஸ்ட் குழந்தை வந்து அம்மா பக்கத்தில் இருந்து தாய்ப்பால் குடிக்கணும். இதுதான் வந்து சேஃபான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து குழந்தைக்கு வந்து வரக்கூடிய பாதை பத்தவே இல்லை அப்படின்னாக்கா நம்ம வயிறு வழியாக தான் எடுத்தாங்கன்னா அதான் சி செக்ஷன் அப்படின்னு சொல்ல போகிறோம். பாதை பத்துச்சுன்னா தானாகவே கீழே வர போகிறாங்க, அது வெஜினல் டெலிவரின்னு சொல்ல போகிறோம். ஸோ ரெண்டுமே வந்துட்டு குழந்தை எடுக்கக்கூடிய டெசிஷன் தானே, ஹெல்த்தை பொறுத்து தானே. இதில் எப்படி நான் வந்து ஒரு விஷயம் வந்து நார்மல் ஒன்று அப்நார்மல்னு சொல்லுவேன். ஆனால் இன்னுமே எல்லாமே அந்த நார்மல் தான் சொல்லிட்டு இருக்காங்க. இல்லைங்க, இன்னைக்கு இந்த டேர்மை மாற்றிடலாம். ஓகே, அவங்களுக்கு வந்து வயிறு வழியாக டெலிவரி ஆச்சுன்னா சி செக்ஷன் சொல்ல போகிறோம், கீழ் வழியாக டெலிவரி ஆயிடுச்சுன்னா வெஜினல் டெலிவரி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எல்லாரும் மோஸ்ட் ஆஃப் இஸ் நாங்கள் அந்த டேர்முக்கு நாங்கள் வந்துட்டோம். பேஷண்ட்ஸ் இப்போ அப்படி தான் சொல்கிறாங்க, டாக்டர் ஐ ஹேட் அ வெஜினல் டெலிவரி அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இன்றைக்கி வந்துட்டாங்க ஹாப்பியாக. டாக்டர் எனக்கு சி செக்ஷன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் எங்கே ஒரு கீ ஃபேக்டராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆன்டினல் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து நிறைய அவேர்னஸ் இருக்கும். ஸோ என்டியூரன்ஸ், அந்த பெயின் டாலரன்ஸ் அவங்களுக்கு ப்ராப்பராக இருந்துச்சு அப்படின்னுட்டாலே வந்துட்டு அந்த எந்த மோட் ஆஃப் டெலிவரினாலும் அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க.